நாமக்கல்லில் பிரசவத்திற்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் குழந்தையுடன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். என்ன நடந்தது? எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது? விவரங்களை பதிவு பண்ணுங்க ஸ்ரீதர். நாமக்கல் மாவட்டம் ராமதேவம் அடுத்த பள்ளப்பாளையத்தை சேர்ந்தவர் விஜய். இவரது மனைவி பிரபாவதி. இவர்களுக்கு கடந்த ஓராண்டுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த நிலையில நிறைமாத கர்ப்பிணியாக பிரபாவதிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து மோகனூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரபாவதி அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அங்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முயற்சிகள் நடந்தது. ஆனால் நார்மல் டெலிவரி வேண்டும் என கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த அறுவை சிகிச்சை தவிர்க்கப்பட்டதாகவும், இதற்கிடையில் வயிற்றில் இருந்த குழந்தை மோசன் போனதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக அங்குள்ள தனியார் மருத்துவர்கள் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அந்த பிரபாவதியை அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் வரும் வழியிலே அந்த பிரபாவதி பரிதாபமாகவும் அவருடைய குழந்தையும் உயிரிழந்ததாக இங்கு உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பிரசவத்திற்கு சென்ற இந்த கர்ப்பிணி பெண் வயிற்றில் குழந்தையுடன் இறந்த சம்பவம் அவங்க குடும்பத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.